வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8/9/2025 திங்கக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்து நம்ம மார்க்கெட் ரிவ்யூ பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமருங்க, நான் வந்து செபியால் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறேன், அவ்வளோதான். ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ரிஸ்க்கை பற்றி தெரியாமல் இந்த யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் கொடுக்குற விளம்பரங்கள்லாம் பார்த்து பணத்தை டபுள் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நினச்சலாம் வந்து ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்படி உள்ள வர்ற 10ல் 9 ரீட்டைல் ட்ரேடர்ஸ் லாஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணுங்கள். இப்போ நம்ம சைட்டாகவே வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஸோ முதல்ல உங்களுக்கு ஃப்ரைடே அன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். ஃப்ரைடே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் பாருங்களேன், ஒரு மிகப்பெரிய லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சிருக்கு. ஓகேங்களா, இது ஒரு பியரிஷான விஷயம். லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சு, அதாவது ஆல் டைம் ஹையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சு ஒரு 0.48% டவுனில் முடிஞ்சிருக்கு. S&P வந்து பார்த்தீங்கன்னா அதே தான், சூப்பரான கேப்பில் ஓப்பன் ஆச்சு, 0.32% நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கேப்பில் ஓப்பன் ஆகி ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.65% வந்து இறங்கியிருக்கு. பட் மார்னிங்கில் நல்ல ஒரு ஸ்பைக் அப்படிங்கிறது இருந்துச்சு. யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வாலட்டிலாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியும். ஃப்ரைடே அன்னைக்கு 10 இயர் பாண்டில்டுமே பாருங்களேன், இப்போ தாங்க இது இறங்குது. இது இறங்க தான் மார்க்கெட்டுக்கு நல்லது. 4 அப்படிங்கிற லெவலுக்கு போயிருக்கு. ஸோ ஃபர்தராக வந்து ஒரு 3 அப்படிங்கிற லெவலுக்குலாம் போச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரி, எதன் காரணமாக யூஎஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் பியரிஷாக முடிஞ்சிருக்கு, கேப்பபிள் ஓப்பனே சஸ்டெயின் பண்ண முடியாமல் கீழே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் ஃபார்ம் பேரோல்ஸு. ஸோ இங்கே பாருங்கள், 75K வந்திருக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து 79K, ஆனால் வந்திருக்கிறது 22K தான். ஸோ ஜாப்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு கொலாப்ஸ் ஆகிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. அப்படிங்கிற காரணத்தினால உங்களுக்கு யூஎஸ் மார்க்கெட் பியரிஷாக வந்து பிஹேவ் பண்ணிருச்சு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பியரிஷான டேட்டாலாம் வர என்ன தெரியுமா சொல்லிட்டு இருந்தாங்க, மார்க்கெட்டில் மேலே போயிட்டு இருந்துச்சு பியரிஷான டேட்டா வர. அப்போது ரேட் கட் வந்து குறைச்சிருவாங்க, எக்கனாமி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், அதனால் மார்க்கெட் மேலே போகுதுன்னாங்க. இப்போது அதே மாதிரி நிறையா டேட்டா வர ஐயோ ரெசஷன் ஃபிகராக இருக்கும் போல் இருக்கே, மார்க்கெட் கீழே விழுவுது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் காரணமாக சொல்லப்படுது. ஆனால் டெக்னிக்கல் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் கீழே நிறைய லிக்விடிட்டி இருக்குது. அந்த லிக்விடிட்டிலாம் எடுக்காமல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு. ஸோ அதை சஸ்டெயின் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங்கில் கீழே வந்திருக்கு. அந்த ஆல் டைம் ஹையில் இருக்குங்க. இங்கே பாருங்கள், அந்த வே அப் பாருங்கள், ஏகப்பட்ட லிக்விடிட்டி விட்டுட்டு போயிருக்கு. அதெல்லாம் எடுக்காமலாம் வந்து மார்க்கெட்டால் மேலே போயிடவே முடியாது. அண்ட் யூஎஸோட ஸ்டாக் மார்க்கெட் வேல்யூவேஷனே வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷம் ஹையில் இருக்காமா. எல்லா ஸ்டாக்ஸும் பயங்கர ஓவர் வேல்யூடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எனி டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபாலை நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு காரணம் வந்து ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அப்படி ஆயிடுச்சும்பாங்க. கடைசியில் பார்த்தா இங்கே பாருங்க, இந்த ஏகப்பட்ட ஃபேர் வேல்யூ ஃபில் பண்ணாமல் போயிருக்கு பார்த்தீங்களா, அதை ஃபில் பண்ணுறதுக்காக கடைசியில் அது கீழே வந்துட்டு இந்த ஒரு மேபி அந்த 0.5% லெவலுக்கு இது ரிவர்ஸ் ஆகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையில் இருக்கிறதுனால எப்போ வேணாலுமே ஒரு டிப்பை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த காரணங்களை விட்டுட்டு இப்போ இந்த ஃபெட் வாட்ச் டூலுக்கு வந்தோன்னு பார்த்துங்களேன், இப்போது எக்கனாமிக் டேட்டாலாம் பயங்கர பியரிஷாக வரதுனால 0.5% ரேட் கட்டை குறைச்சிருவாங்க அப்படின்ட்டு 8% மக்கள் வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. விச் மீன்ஸ் இந்த 4 to 4.25, அதாவது 25 பேசிஸ் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் அப்படிங்கிறது 18ஆம் தேதி உறுதியாகி போயிடுச்சு. அது கன்ஃபார்ம். ஆனால் அது 50 பேசிஸ் பாயிண்ட்டாக குறையுமா? அப்படி குறைஞ்சிச்சுன்னா அது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பயங்கர பாசிட்டிவ் தான். ஏன்னா இப்போ எக்ஸ்பெக்டேஷன் வந்து 25 பேசிஸ் பாயிண்ட் தான் இருக்குது. அதை 50 குறைச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பயங்கர பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணோம். ஆனால் இந்த 25 பேசிஸ் பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணி ஆல் டைம் ஹை தூக்கிட்டு போய் வச்சுட்டாங்க. அப்போ அதே 25 பேசிஸ் பாயிண்ட் தான் குறைக்க போகிறாங்க அப்படின்னா மார்க்கெட் அதுக்கு வந்து நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணி கீழே வரது கூட நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. இப்போதைக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் நல்லா வரும். ஸோ என்ன போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்ஸ்டே செப்டம்பர் 11ஆம் தேதி வரை இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டாவை பொறுத்து தான் முடிவு பண்ணப்படும். அப்படிங்கிறதுனால இந்த வாரமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவை ஃபோக்கஸ் பண்ணி தான் நகரப்போகுது. ஸோ இது ரொம்ப முக்கியமான டேட்டா. தேர்ஸ்டே அன்னைக்கு வருது. ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு கலவரமே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது பேஸ்ட் ஆன் திஸ் டேட்டாங்க. சரி, ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டோட நிலவரம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில நியூஸ் எல்லாம் இருக்குங்க, அந்த நியூஸை பற்றி பார்த்துருவோம். ஸோ நீங்கள் டிவிலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரம்ப் வந்து மோடிக்கு ஃபோன் பண்ணார், முதல் 4 டைம் மோடி எடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸை பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ட்விட்டரில் வந்து சைனாவோட இந்தியா போய் டார்க்கஸ்ட் டீப்பஸ்ட் சைனாவோட இந்தியா போய் கை கோர்க்குது, வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து இந்தியா எங்களோட ஃப்ரெண்டு தான், நாங்கள் எப்போ வேணாலுமே இந்த உறவு மேம்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெஃப் பெசார் பேர் என்னது, ஸ்காட் பெசன்ட் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, யூஎஸோடைய ட்ரெஸரி செக்ரட்டரி. இவர் தான் எதா இருந்தால் ட்ரம்ப்புடைய ஒரு ஊதுகுழல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ட்ரம்ப் நினைக்கிறத சொல்லக்கூடிய, கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இவர். என்ன சொல்லியிருக்காருன்னா, டிஸ்பைட் ட்ரம்ப் மோடி ஃப்ரெண்ட்ஷிப்,
மோர் டேரிஃப்ஸ் ஆன் இந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களுக்கு அதிமுக்கியமான வேலையாக இருக்கிறது இந்த உக்ரைன் ரஷ்யா வாரம் முடிக்கிறது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டாங்க, ட்ரம்ப் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. அதனால் வந்து ப்ரெஷர் போடணும், உக்ரைனை போட முடியாது, ஏன்னா லீவரேஜ் இவங்கள்ட்ட இல்லை, பட் ரஷ்யாவுக்கு ப்ரெஷர் போட முடியும் அப்படிங்கிறதுனால ரஷ்யாவுக்கு ஹெல்ப் பண்ணுற நாடுகள் அடிச்சாவும் முடிவு பண்ணிட்டாங்க. அதில் முக்கியமான நாடு இந்தியாவும் சைனாவும் இருக்குது. சைனாவை கை வச்சா சைனா தான் வந்து யூஎஸ்க்கு வந்து மேஜர் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய யூஎஸ்க்கு அது பெரிய பிரச்சனை ஆயிரும். ஆனால் இந்தியா வந்து 10வது இடத்துல தான் இருக்குது யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் இந்தியா போட்டு பொழக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லா நியூஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டில் எதிரொலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இது அன்சர்டன்ட்டி தாங்க. ஏதாவது பண்ணால் தான் ப்ரைஸ் அதுக்கு ரியாக்ட் பண்ணுமே ஒழிய இந்த மாதிரி வர நியூஸுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு ரியாக்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு நியூஸ் கசிய வச்சுட்டு இருக்காங்க. இப்படி தான் ஃப்ரைடே அன்னைக்கு ஐடியில் டேரிஃப் போட போகிறோன்னு சொன்னாங்க. மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. அதுக்கப்புறம் இல்லைன்னா உடனே மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டேரிஃப் வார் போயிட்டு இருக்கிறதுனால மார்க்கெட்டில் எந்த நேரம் வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நிலவுது. இட் இஸ் வாட் இட் இஸ்ங்க. நம்ம கொஞ்சம் இந்த நியூஸ் எல்லாம் பார்த்து தான் ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நியூஸ்லாம் மார்க்கெட்டை பாதிக்கும். பட் ப்ரைஸ் ஆக்ஷன் அதுக்கேற்றாப்புல மூவ் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப நாய்ஸியாக சாப்பியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் இன்னையிலிருந்து யூஎஸோடைய டீல் போட்டுக்கிட்ட டீலுக்கு ஓகேன்னு சொன்ன யூஎஸ் பேச்சை கேட்டு நாங்கள் சம்மதிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நிறைய நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டேரிஃப் எல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு 0 அப்படிங்கிற மாதிரி வந்து மாற்றிருக்காங்க. இது குளோபலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவாக பார்க்கப்படுது. நமக்கு வந்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது இதனால். ஆனால் குளோபலாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இதுக்கு நிறைய மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் ஐடி செக்டரை பயங்கரமாக பாதிக்குன்றாங்க. ஸோ நீ ரஷ்யாவோட ஆயில் வாங்குற நான் டேரிஃப் போடுவேன்னு சொல்கிற மாதிரி ஐடி மேலே டேரிஃப் போட்டு விட்டா இந்தியன் எக்கனாமியே படுத்துரும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து ஏதாவது வில்லங்கத்தை பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. என்ன போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்டு நியூஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதாங்க. அடுத்து நம்ம அப்படியே வந்து எஃப்ஐடி டேட்டா பார்த்துடலாம். ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு ஃபர்தராக எஃப்ஐ 1300 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. டிஏ வந்து 1700 கோடி பை பண்ணியிருக்காங்க. நெட் இன்ஸ்டியூஷன் ஃபிகர் இன்னும் பாசிட்டிவாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐஐ செல் பண்ணுறது பியரிஷான ஒரு விஷயம் தான். அடுத்து அப்படியே நம்ம டெரிவேட்டிவ் டேட்டா பார்த்துடலாங்க. 5/9 ஃப்ரைடே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் பில்டப் அப்படின்னு வந்திருக்கு. பட் சேஞ்ச் இன் ஓப்பன் 0.82% தான். இத்தனை நாள் தொடர்ந்து லாங் பில்டப் வந்திருக்கு. மேபி ஒரு சின்ன பியரிஷ்னஸ் இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்க்கும்போதே தெரியுது. ஆனால் இது பாசிட்டிவான விஷயம் தான். லாங் பில்டப் வந்திருக்கிறது பாசிட்டிவான விஷயம் தான். அடுத்து ட்ரெண்டிங் ஓயை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே பியரிஷாக தான் இருக்குது. பட் பெரிய பியரிஷ்னஸ் கிடையாது, வெறும் 20 லட்சம் தான். ஆனால் பொசிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பியரிஷாக தாங்க இருக்குது. இன்னும் 4 கோடி பியரிஷாக தான் இருக்குது. ஸோ பொசிஷனல் ட்ரெண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் வைஸுமே செல்லான் ரைஸில் தான் இருக்குது. இந்த ட்ரெண்டிங் ஓய் வைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 crores பியரிஷாக நெகட்டிவாக இருந்து பியரிஷாக தான் இருக்குது. அடுத்து பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்க. ஃப்ரைடே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ப்ராப் ட்ரேடர்ஸ் அவங்களோட ஸ்டான்ஸை மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஃப்ரைடே அன்னைக்கு அதை கொஞ்சம் மாற்றி கால் ஆப்ஷன் பையர்ஸாக மாறிட்டாங்க. புட் ஆப்ஷனையும் பை பண்ணியிருக்காங்க. பட் இவங்களுக்கு மார்க்கெட் கீழே போனால் நிறைய ப்ராஃபிட் வரும் ஸ்டில். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 11, 12, 9, 16. ஸோ பயங்கர பெரிஷாக இருக்காங்க. கால் ஆப்ஷன் செல் பண்ணி புட் ஆப்ஷன் பை பண்ணி. அண்ட் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனாக ஹெவியாக செல் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் மார்க்கெட் மேலே போனால் தான் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு ப்ராஃபிட். ஸோ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப் ட்ரேடர்ஸ்க்கும் எஃப்ஐக்கும் மார்க்கெட் கீழே போனால் தான் ப்ராஃபிட்டு. பட் ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு மார்க்கெட் மேலே போனால் ப்ராஃபிட்டுங்கிற மாதிரி லெவல் தான் நிலவுதுங்க. அடுத்து அப்படியே எஃப்ஐயோட லாங் ஷார்ட் ரேஷியோக்கு வந்துடுவோம். ஹிஸ்டாரிக்கல் லோவில் இருக்காங்க. 7.43% தான் லாங்கில் இருக்காங்க. விச் மீன்ஸ் 93% வந்து ஷார்ட் அடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 93% ஷார்ட் இல்லவே இல்லை, இப்போ தான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பியரிஷ் சைன். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நான் முன்னாடியே கொஞ்சம் வேலைகள் இருக்கிறதுனால நான் முன்னாடியே ஷூட் பண்ணுறேன் இந்த வீடியோவை. இப்போ வந்து டைம் 5:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது. யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸும் பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், நிக்கி வந்து 1.2% பாசிட்டிவ், தைவான் 1.3% பாசிட்டிவ். ஏன்னா மோஸ்ட்லி அந்த ட்ரம்ப் வந்து இந்த விஷயங்களை வந்து இந்த டேரிஃப் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா 0 அப்படிங்கிற பண்ணுறதுனால வேர்ல்டு மார்க்கெட்டில் மொமெண்டம் நல்லா இருக்குது. நிக்கி பாருங்கள் 1% அப்பு, ஆஸ்திரேலியன் மார்க்கெட் 0.2% டவுனு, கொரியா வந்து 0.14% பாசிட்டிவாக இருக்குது. ஸோ குளோபல் மொமெண்டம் கண்டிப்பாக மார்னிங் பாசிட்டிவாக தான் இருக்குது. பட் கிஃப்ட் நிஃப்டி இப்போ ஓப்பன் ஆகாது, அது 6:30 தான் ஓப்பன் ஆகும். பட் வந்து உங்களுக்கு ஃப்ரைடே க்ளோஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி பயங்கர ஃப்ளாட்டாக இருக்குது. உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 20 பாயிண்ட் தான் கேப் அப் கேப்டன் இண்டிகேட் பண்ணுது. பட் இன்றைக்கி மார்னிங் அது சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த குளோபல் மொமெண்டம் ஏதாவது பாசிட்டிவிட்டியை கொண்டு வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ மேபி அதை பார்த்து வந்து நான் போஸ்ட்டாக கூட அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி ஒரு ஃப்ளாட் இண்டிகேஷனை தான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம அப்படியே வந்து ப்ரைஸ் ஆக்ஷனுக்குள்ளே போயிடலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியோட டெய்லி பயாஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோக்கு கீழே போயிட்டு மேலே போயிருக்கு. ஆனால் இங்கே ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸ்டில்
மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து பியரிஷாக இருக்குது, செல் அண்ட் ரைஸில் இருக்கிறதுனால. ஆக்சுவலி இந்த கேண்டில் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டெய்லி பயஸ் அப்படிங்கிறது புல்லிஷ் தான். ஆனால் உங்களுக்கு ஓவரால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் பயஸ் பியரிஷாக இருக்குது. ஸோ ஒரு ட்ரெண்ட் இல்லாமல் இருக்குது, ரெண்டுமே இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு ட்ரெண்டே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி நம்ம சொல்லலாம். பொசிஷனலாக ட்ரெண்ட் மட்டும் செல் அண்ட் ரைஸில் இருக்குது, அதாவது பியரிஷாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாங்க. அடுத்து அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிபிஆர் பக்கம் போகலாம். சிபிஆரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வைடு சிபிஆர் வந்துருந்துச்சு, ப்ரைஸில் நல்ல செல்லிங் ப்ரெஷர். இங்கே விர்ஜின் சிபிஆர் இருந்துச்சு. இந்த இடத்துல டெய்லி விர்ஜின் சிபிஆர் மட்டும் இல்லாமல் வீக்லி விர்ஜின் சிபிஆருமே வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அதனால் ப்ரைஸுக்கு ஒரு சப்போர்ட் கிடச்சி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிருந்துச்சு. ஆக்சுவலி அந்த நியூஸ் உண்மையாக இருந்துருந்துச்சுன்னா விர்ஜின் சிபிஆர் ஆகுது அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்திருக்கும். ஆனால் அந்த நியூஸ் போய் அப்படிங்கிறதுனால விர்ஜின் சிபிஆர் அந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணப்பட்டது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நல்ல ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான சிபிஆர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நேரோ சிபிஆருங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நேரோ சிபிஆர் வந்திருக்கு. நேரோ சிபிஆர் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் வந்து அர்த்தம். அதாவது மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஹை போட்டுச்சுன்னா மேலே போயிடும், லோயர் லோ போட்டுச்சு அப்படின்னா வந்து கீழே போயிடும். ஸோ அந்த லெவலில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங் டேக்கான ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, ஓகே. அப்படியே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்ப்போம் நம்ம. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸுக்கு இந்த 24,000 இப்போ ப்ரைஸ் இருக்கிறது 24,750. ஸோ இதுக்கு மேலே 24,838 கிட்டையும் லிக்விடிட்டி இருக்குது, 24,594 கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி இருக்குது. விச் மீன்ஸ் ப்ரைஸ் வந்து இங்கே போனால் நல்லா ரிவர்சல் கொடுத்து கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸ் இங்கே போச்சுன்னா நல்லா ரிவர்சலை கொடுத்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது மேலே அதிகமான லிக்விடிட்டி இருக்கா, கீழே அதிகமான லிக்விடிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே தான் அதிகமான லிக்விடிட்டி இருக்குது. ஸோ பொறுத்துட்டு இருந்தாங்க பார்க்கணும். இப்போதைக்கு வந்து மார்க்கெட் கண்டிப்பாக கீழே போயிடும் ஆர் கண்டிப்பாக மேலே போயிடும்னு சொல்ல முடியாது. ஸோ வி ஷுட் வெயிட் ஃபார் ஹையர் ஹைஸ் ஆர் லோயர் லோஸ் ஆர் எய்தர் ஆஃப் திஸ் லிக்விடிட்டிஸ் டு டேப். அது நடக்காமல் ப்ரைஸ் வந்து இப்படி தான் ஆகும் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்ல முடியாத லெவல் இருக்குது. இப்போதைக்கு 838 நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆகும், 594 நல்ல சப்போர்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாமே. அண்ட் 594 சப்போர்ட்டிங்குமே சப்போஸ் ப்ரைஸ் உடைக்கும் போது 554க்கும் 523க்கும் ஃபர்தராக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் உங்களுக்கு இந்த சிபிஆர் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளாக மார்க்கெட்டில் அசெண்டிங் சிபிஆர் அப்படிங்கிறது வந்துருந்துச்சு. ஏன்னா ப்ரைஸ் வந்து சிபிஆருக்கு மேலேயே இருந்துச்சு. அப்படி இருந்து ஒரு நாள் கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸால் இந்த R1 ப்ரீவியஸ் டே ரெண்டுக்குமே மேலே க்ளோஸ் வைக்க முடியல. அதுக்கு மேலே போகும் கீழே விழுந்துடும், கேப் அப்பில் அதுக்கு மேலே ஓப்பன் ஆகும் அப்படியும் கீழே விழுந்துடும். அப்படிங்கிற லெவலில் பையர்ஸால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து ப்ரைஸை மேலே கொண்டு போக முடியல. வேறு செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இண்டிகேட் பண்ணுது. அண்ட் ஃபர்தராக இன்றைக்கி வந்திருக்க டிசெண்டிங் சிபிஆருமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் செல் அண்ட் ரைஸில் தான் இருக்குது. இன்ட்ராடே ட்ரெண்டே செல் அண்ட் ரைஸில் தான் இருக்குது. மார்க்கெட் மேலே போனால் கீழே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ என்ன ஆகுதுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாங்க. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பியரிஷாக இருக்கிற மாதிரி தான் கண்ணுக்கு தெரியுது. பட் பியரிஷாக இருக்கிறதுக்காக அப்படியே கீழே போயிடும் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஏன்னா இங்கே லிக்விடிட்டி லெவல்ஸ் இருக்கிறதுனால இங்கே போய் ஏதாவது ரியாக்ஷன் வந்தால் தான் சொல்ல முடியும். ஆர் அப்படியே கீழே போச்சுன்னா 534 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள், 594 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஓகே, அடுத்து அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பியரிஷாக தான் இருக்குது. அண்ட் அதே தான் உங்களுக்கு வந்து ஒரு அசெண்டிங் சிபிஆர் வந்துருந்துச்சு, விர்ஜின் சிபிஆர் கூட வரல. இருந்தாலும் அதே மாதிரியான ஒரு பேட்டர்னில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து மேலே போயிடுச்சு. சிபிஆருக்கு கீழே தான் முடிஞ்சிருக்கு. அண்ட் அகைன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் ஒரு டிசெண்டிங் சிபிஆர், மீடியம் சிபிஆர் வந்திருக்கு. இதுக்குமே செல் அண்ட் ரைஸ் தான் அர்த்தம். ஸோ மார்க்கெட் மேலே போச்சுன்னா இந்த R1 லெவலில் ரிவர்சல் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ இப்போ ஓவராலாக சம்மரைஸ் பண்ணணும்னா எஃப்ஐஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரிஷான பொசிஷனில் இருக்காங்க, ப்ராப் ட்ரேடர்ஸும் பேரிஷான பொசிஷனில் தான் இருக்காங்க. ரெண்டாவது குளோபல் மார்க்கெட் மொமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு கொஞ்சம் பியரிஷாக முடிஞ்சிருந்தாலுமே இன்றைக்கி மார்னிங் பல நல்ல நியூஸ் இருக்கிறதுனால ஏகப்பட்ட மார்க்கெட் நல்லா ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு மேபி அந்த பாசிட்டிவிட்டி கிஃப்ட் நிஃப்டியில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது கேப் அப் வந்துச்சு அப்படின்னா இந்த 838 கிட்ட ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்து தான் இப்போதைக்கு சொல்ல முடியும். அண்ட் மண்டே இஸ் ட்ரெண்ட் டே, சிபிஆரும் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ட்ரெண்டிங் டே அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு ட்ரெண்டிங் டே இருக்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாங்க. அண்ட் இந்த மாதிரி மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும்னா மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதை தாண்டி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறைய பார்வையாளர் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.